டேய், என்னடா சாயங்காலம் வரேன்னா சீக்கிரம் வந்துட்ட? அந்த பேக் வச்சிருந்தோம் மச்சா. என்னடா போகும்போது பஸ் கூட்டமா இருக்குன்னா ரிட்டர்ன் வரும்போது உட்காந்துட்டு வந்தியா? அது ஏன் மச்சான் கேட்குற? போகிற போக்க பார்த்தா நமக்கு நம்ம நாட்டில் பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சுன்னு டவுட்டாக இருக்குண்ணா. ஓ, அப்புறம் மாறன் பாத்தியா? 85% வாக்களிச்சிருக்காங்கடா. போன எலெக்ஷனோட 12% அதிகம். நம்ம மக்கள் கடமையா இருக்காங்கல்ல. நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்டா கதிரவா. ஆனால் ஓட்டு போகிறதோட மட்டும் நம்ம மக்களோட கடமை முடிஞ்சு போயிடல. இப்போது நம்ம நாட்டில் என்ன இல்லை, நம்மள்ட்ட இயற்கை வளம் இருக்குது, ஐடி கம்பெனி இருக்குது, ஸ்மார்ட் சிட்டி இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் சரியாக கொண்டு நடத்துறதுக்கு ஒரு நல்ல தலைமை நமக்கு தேவையில்லை. அதுதான் எனக்கு ஒரே கவலை மச்சான். உண்மைதான் மாறா. இதை பத்தி தான் திருவள்ளுவர் ஒரு அருமையான குறள் ஒன்று சொல்லியிருக்காரு. ஆங்கமை வெய்தியை கண்டும் பயமின்றே வேந்தமை வில்லாத நாடு. What do you mean by that? மாறா, அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு நாட்டுக்கு தேவையான எல்லா வளங்களும் பாதுகாப்பும் அமைஞ்சிருந்தாலும் மக்கள் மீது அன்பும் ஆளுமை திறனும் கொண்ட தலைவன் அமையலைன்னா அங்க இருக்கிற வளங்களால எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறாரு. இதோ இப்போ இந்த தேர்தல் முடிஞ்சிருக்கு. இந்த தேர்தலில் நமக்கு ஒரு நல்ல தலைவன் அமையணும்ல. இல்லை, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் மச்சி. அதாவது இப்போது கட்டமும் பணமும் மட்டும் ஒரு நாடாகிறாதுல்ல. அதை ஆள்றதுக்கு ஒரு மனுஷனால தான் அந்த நாட்டுக்கு பெருமை சேர்க்க முடியும். ஆமாம், பார்ப்போம். இந்த எலெக்ஷன்லையாவது நமக்கு ஒரு நல்ல தலைவன் கிடைப்பான்னு நம்புவோம். நம்புறோம்ல. The meaning of this verse is, even if a nation possesses all the necessary resources and strong defenses, they are of no use without a capable leader to govern effectively.